மூவில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லவ் லெசனும் லைஃப் லெசனும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா லேர்ன் மல்டி ஸ்கில்ஸ். அந்த படத்துல அருணுக்கு 3 ஸ்கில்ஸ் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்கில்ஸும் ஒவ்வொரு இடத்துல உதவும். அதனால லேர்ன் மல்டி ஸ்கில்ஸ். செகண்ட் ஒன், வாழ்க்கை எப்பயுமே உங்களுக்கு சான்ஸ் தந்துகிட்டே இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. சில சமயங்கள்ல வாழ்க்கை தர அந்த சான்ஸே லாஸ்ட் சான்ஸா இருக்கலாம். ஸோ அதனால இருக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அப்ப நீங்களே இன்னொரு சான்ஸை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இருக்கிற சான்ஸை தான் விட்டுட்டு அந்த படத்துல அருண் கேட்கிற மாதிரி ஒரே ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா லவ்வும் சான்ஸ் தராது, லைஃபும் சான்ஸ் தராது. ஸோ இருக்கிற சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திங்க. தேர்ட் ஒன், யாகவராயனும் நான் காக்க வேண்டும். ஆமா, லவ்வர் படத்துல அருண் திவ்யா கூட சேர்றதுக்காக எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போடுவாரு. அந்த பொண்ணு அந்த கடைசியில ஒரு வார்த்தையை சொல்ற வரையிலும் அம்மா கிட்ட உங்க அப்பாக்கு இன்னொரு சான்ஸ் தர சொல்வியாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே ஆசைப்பட்டாலும் அருண் கூட சேர முடியல. ஸோ யாகவராயனும் நான் காக்க வேண்டும். அது லைஃப்லயும் சரி, லவ்லயும் சரி. ஃபோர்த் ஒன், வாழ்க்கையில சில கெட்ட விஷயங்கள் நடக்கிறது ஒரு நல்ல விஷயங்களை தொடங்குறதுக்காகவே. அதனால வாழ்க்கையில பாஸ்ட்ல நடந்த எல்லா கெட்ட விஷயங்களும் நினைச்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத அருண் கடைசியா கெஃபே வச்சு சாதிச்சு காமிச்சாரு. ஸோ லைஃப்லயும் சரி, லவ்லயும் சரி, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா மூவ் ஆன் ஆயிட்டு போறது நம்ம கையில தான் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், எவ்ரிஒன் இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட். இப்பவே அவனை இங்க இருந்து கூப்பிட்டு போ ப்ரோ. கெஃபே ஓபனிங்க்கு மறக்காம கூப்பிடுங்க. கண்டிப்பா. இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதான் நிதர்சனமான உண்மை.